ஒரு சிக்கன் குழம்பு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் வந்து நம்ம குக்கர்லலாம் வேக வைக்கல, அடுப்புலேயே தான் வேக வைக்கிறோம். அதுவும் தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க போகிறது இல்லை. நீங்களே பாருங்கள், நான் சொல்கிறேன், அதே மாதிரியே செய்யுங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். எண்ணெய் எதுவும் ஊற்றாண்ட, வெறும் பாத்திரம். அதில் கறியை போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு அப்படியே வேக வைக்கிறோம். அந்த கறியிலே தண்ணி வெளியே வரும். அந்த தண்ணியிலே தான் நம்ம இன்றைக்கி இந்த கறியை வேக வைக்கிறோம். எனக்கு கொஞ்சம் பெப்பர் ஒரு ஸ்பூன் நிறைஞ்சால போட்டுக்கோங்க. இது ஒரு கிலோ கறி. நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கிண்டுற நேரம் மட்டும் நீங்கள் ஃபுல் ஸ்பீடு வைங்க. மற்ற நேரம்லாம் கொஞ்சம் குறைச்சே வைங்க, இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கறியிலேருந்து தண்ணி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இது கூட கொஞ்சம் தக்காளி, நான் ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருப்பேன், நல்லா பொடுசாக வெட்டி இதில் போட்டுடணும். இப்போ ஸ்டார்டிங்லேயே தக்காளி போட்டிருக்கிறதால லாஸ்ட்டாக நீங்கள் பாருங்கள், தக்காளி இருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு கரைஞ்சிரும். ஆல்மோஸ்ட் இது வந்து மூடி வச்சு தான் சமைக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் வர வெந்திருக்கும். இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கிறேன். தென் கொஞ்சம் கரம் மசாலா, இந்த 2 ஐட்டம் தான் இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இந்த குழம்புல. அது லாஸ்ட்டாக கொஞ்சம் சிக்கன் மசாலா தாளிப்பில் மட்டும் சேர்த்துக்குவோம், மற்றபடி வேறு எந்த ஐட்டமும் இதில் கிடையாது. இந்த மசாலா போட்டோன்னா லைட்டாக கொஞ்சம் பரட்டி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா பிடிச்சிட்டு அப்படியே வேகும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. இப்போவும் சால்ட் போடுங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கிளறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் கேஸ் போடுங்க. ஒரு 20 நிமிஷம் இந்த சமையல் ரெடியாகி முடிச்சிடும். கறியும் நல்லா பஞ்சு போல் வந்திருக்கும். இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி தான் நம்ம ஊற்றிருப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அரை முறிக்கும் கம்மியாகவே தேங்காய் சேருங்க. அந்த தேங்காய் அரைச்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸ்பூன் கணக்குன்னு பார்த்தா ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். மொத்தமாகவே இந்த குழம்புக்கு கொஞ்சம் போனால் 1 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுவோம். இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். கறி பாருங்கள், நல்லா பஞ்சு போல் வந்துருச்சு. இனிமே அப்படியே ஒரு கொதி வந்தோன்னே நம்ம வேறு அடுப்புக்கு மாற்றிட்டு தாளிக்க ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம்
சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். அது கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக வச்சு இந்த தாளிப்பில் சேர்க்கணும். கொஞ்சம் கொத்தமல்லியில் ஒரு அரை கட்டு போல் வெட்டி தனியாக வச்சுக்கிங்க. கொஞ்சம் குழம்பு நல்லா மேலே எண்ணெய் பொடி வந்துருச்சு. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டோம். மீதி கொத்தமல்லி இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டு இது காரியம் உங்களுக்கே தெரியும், நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கும். இந்த குழம்பு டேஸ்ட்டு இந்த தாளிப்பு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது நம்ம அந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதங்க விட்டோம்னா அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு பாருங்கள். அதுக்குன்னு சொல்லிட்டு யாரும் கறியை விட்டுறாதீங்க. இந்த பக்கம் போகும். இந்த நேரம் கொஞ்சம் சிக்கன் மசாலா அப்படியே லைட்டாக இதில் தூவி 2 கிண்டு அப்படி ஒரு கிண்டு அப்படியே எண்ணெயில் பரட்டினாலே பச்சை வர போன மாதிரி ஆகிடும். அதை அப்படியே எடுத்து நம்ம அங்கே கொதிச்சிட்ருக்க குழம்புலாம் ஊற்ற வேண்டியதுதான். ஊற்றிட்டு குழம்பு 2 கிண்டு கிண்டிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே நம்ம குழம்பு கொதிக்க விடக்கூடாது. இப்போ ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு குழம்பு ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா தக்கன்னு கொதிக்குது. சும்மாவே எடுத்து குடிச்சிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே இதே பக்குவத்தில் செய்யுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். எப்படி இருக்குது, இதில் நான் வேறு இன்னும் ஏதாவது செய்யணுமா, என்ன ஏதுன்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.